ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம ஒரு புது சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸுக்கு நாம் வச்சிருக்கிற பேர் செஞ்சிருவேன் அப்படிங்கிறது தான். இந்த சீரீஸோடைய உண்மையான நேமை நான் சொல்லணும்னு நினைக்கல மக்களே, எனக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால தான் இப்போ நம்ம இந்த கதை சுருக்கத்தை பார்த்துடலாமா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையோன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்தாப்புல இங்கே ஒருத்தன் ஈவ இறக்கமே இல்லாமல் ஒரு கெட்ட வேலையை செஞ்சிட்ருக்கான். அதோடைய பாவமோ என்னமோ அவனுடைய குடும்பத்தையே அது காவு வாங்கிடுச்சு. திருப்பியும் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு அவனும் திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அப்போ தான் அவனுக்கு ஒரு நாள் தெரிய வருது, அவனுடைய காதலன் பண்ண துரோகத்தினால தான் இன்னைக்கு அவனுடைய குடும்பத்தையே இழந்துட்டு நிற்கிறான்னு தெரிய வரும்போது அவனை சும்மாவே விடக்கூடாது. அவன் களத்துக்கே போய் அவனை ஒண்ணுமே இல்லாதவனை ஆக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனுடைய பழி வாங்குற கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற ஒரு பெரிய கம்பெனியை தான் காட்டுறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு கம்பெனினா, ஆடிஷன் முறையில் நிறைய புது புது பசங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு பெரிய ஆக்டர்ஸாக மாற்றி அவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் போட்டு சம்பாதிப்பாங்க. சுருக்கமாக சொல்ல போனோம்னா புது புது ஆக்டர்ஸ்கள் எல்லாம் உருவாக்குற ஒரு கம்பெனி தான் இது. இப்போவும் அந்த மாதிரி தான் ஒரு ஆடிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஜட்ஜஸுமே அங்கே உட்காந்துட்டு ஒருத்தரையாக ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு பையனுமே ஆடிஷனுக்கு வரான். சொல்லப்போனால் இவன் தான் நம்ம கதையோடைய ஒரு கதாநாயகன். பேர் சன். இந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவனுமே நிற்க பார்த்தா அவனுடைய முகத்தில் அடி வாங்கின மாதிரி அங்கங்கன்னு காயம் இருக்குது. அதை பார்த்து ஜட்ஜஸ் டிசப்பாயிண்ட் ஆகி உன் முகத்தையே உன்னால் சரியாக பார்த்துக்க முடியல, இதில் நீ எப்படி ஆக்டரெல்லாம் ஆக போகிற, நீங்கள் இருந்து கிளம்பலாம், உனக்கு ஆடிஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுற. இவனும் உடனே அவங்கள ஒரு முறப்பாவே பார்த்துட்டு, யார் சொன்னது இப்போ நான் இங்கே ஒரு ஆக்டராக தான் வந்திருக்கேன்னு அப்படின்ட்டு இவன்கிட்ட உள்ள ஒரு கத்தியை எடுத்து கையிலே ஒரு சொல்லட்டி நேராக ஜட்ஜஸோடைய டேபிளே வாங்கி குத்திட்டு, இங்கே நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் பழி வாங்க அப்படின்ட்டு ஒரு கொலை வெறியோட பார்க்குறான். ஜட்ஜஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறாங்க. இங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையும் அங்கே ஒருத்தன் அசால்ட்டாக நின்றுட்டு கேமரா வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனால் இவன் தான் இந்த கம்பெனியோடைய ஓனரு. பேர் ஜெய். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இவனை பற்றி நம்ம போக போக பார்க்கலாம். திருப்பியும் இங்கே சன்னிக்கிட்ட வந்தா அவன் யாரு என்ன எதுக்கா நீங்கள் வந்திருக்காங்கிற நோக்கத்தை தான் இப்போ நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக சொல்ல போகிறாங்க. சொல்ல போனால் இப்போ வர்ற ஃப்ளாஷ்பேக் தான் ஃபுல் எபிசோடுமே. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்ம இந்த ப்ரெசென்ட் சீனுக்கு வருவோம். இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடன் வசூலிக்கிற கும்பல் ஒருத்தருடைய வீட்டுக்கு அவரை பயங்கரமாக அடித்து வாங்கின கடனை எப்படா திருப்பி தரப்போறேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கும்பலை தலைமை தாங்கிறதே நம்மளுடைய சன்னு தான். ஆள் அடையாளமே ரொம்ப வித்தியாசமாக பிளாண்ட் ஹேரில் அவன் கையில் உள்ள கத்தியை வச்சு சொலட்டிக்கிட்டு இருக்கானே. இவனுக்கு இந்த சமயத்தில் ஈவே இருக்குன்னா என்னன்னு கூட தெரியாது. வாங்கின கடன் வட்டி போட்டு அதை கெட்ட முடியாமல் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்க சன்னு முன்னாடி நிற்கிற அந்த ஒரு ஆள் என் உயிரை தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாமல் பார்த்துட்டு இருந்த இவனும் அங்கே மாடி படிக்கிட்டக்கு அவருடைய பொண்ணு ஒரு பயத்திலே உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். உடனே அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு இவருடைய கண்ணு முன்னாடி அந்த பொண்ணுடைய கழுத்தில் கத்தி வச்சு, இந்த வீடு உன்னுடைய பேரில் தானே இருக்கு, உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா அந்த உயிர் பேப்பரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அந்த அப்பாவும் இருந்துக்கிட்டு சின்ன பொண்ணெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடு தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்வாதாரம், இதையும் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா பின்ன வாழ்றதுக்கு எங்களுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுடைய கையில் கத்தியை வச்சு ஒரு கீரலை போட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த அப்பாவுக்குமே பயம் வருது. இவன் கேட்ட மாதிரி அந்த உயில் பேப்பரை இவன் கையில் கொடுத்துட்றாரு. அதை வாங்கிட்டு இவனும் அங்கேருந்து போறச்ச அவருமே இவனை பார்த்து, கர்மா உன்னை சும்மாவே விடாதுடா, கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் பண்ணும் அப்படின்ட்டு வயிறறிய சாபம் கொடுக்குறாரு. இருந்தாலும் அவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம, இந்த உலகத்தில் செஞ்ச கெட்டதுக்கெல்லாம் கர்மான்னு ஒன்று திருப்பி அடிச்சதுன்னா உலகத்தில் எந்த கெட்டவனும் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அங்கிருந்து போறான். இப்பேற்பட்ட ஒரு கருணையே இல்லாதவன் தான் நம்ம சன்னு. சொல்லப்போனா இவன் ஒண்ணு இவங்களுக்கு கடன் கொடுக்கல, இவனுக்கு மேலேயே பாஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்லிதான் இவன் இந்த மாதிரி ஒரு வீடா போய் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனே இவ்வளவு கேடு கெட்டவனா இருக்கானா, அப்ப இவனுக்கு மேல உள்ள அந்த பாஸ் எப்பேற்பட்ட ஒரு சாடிஸ்டா இருப்பான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனையும் கண்டிப்பா நம்ம பின்னாடி பார்க்க தான் போறோம். இப்ப சன்னுமே அவனுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனுடைய தம்பியை தான் மீட் பண்ண வரான். கையில அவனுக்காண்டி ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் வந்ததும் அந்த ஜூஸ் அவன் கையில கொடுக்குறான். ஆனா மூஞ்சி தான் எப்போதும் வெறப்பாவே இருக்குது, தமிழ் மேல பாசெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதை அவன் வெளியே தான் காமிச்சிக்க மாட்டேங்கிறான். இப்பவும் அவன் தம்பிக்கிட்ட இன்னைக்கு அவன் சம்பாதிச்ச காசை தான் தூக்கி கொடுக்குறான். ஏன்னா அவங்க அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாத நிலைமையில இருக்காங்க. இவனுடைய தம்பி தான் ஒரு பக்கம் அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு ஸ்கூலும் போய்கிட்டு இருக்கான். சொல்லப்போனா சன் அவங்க அம்மா கூட இல்ல போல. மேபி இந்த மாதிரி வேலை செய்யறதுனால அவங்க அம்மாக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ அவங்க அம்மாவை விட்டு இவன் இப்போ பிரிஞ்சுதான் இருக்கான். தம்பிக்காரனுமே இப்போ காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்போ சடனா இன்னைக்கு காலையில சன் ஒரு ஆளுடைய வீட்டுக்கு போய் கடன் வசூலிக்க போயிருப்பான்ல, அந்த ஆளு எல்லாத்தையும் இழந்த ஒரு விரக்தியிலேயே சன்னுடைய தம்பி அங்கே நின்றுட்டு இருக்க கத்தியை வச்சு அவன் வயிற்றுலேயே ஒரு இறக்கிடுறாரு. ரத்த வெள்ளத்தில் அவனும் கீழே விழுக இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சன்னுமே ஒரு ஷாக்லேயே பார்க்குறான். அங்கே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகி 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் காட்டுறாங்க. அதாவது இது ப்ரெசென்ட் கிடையாது, ப்ரெசென்ட்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. சன் இப்போ சொல்ல போனால் கடன் வசூலிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு டெலிவரி சர்வீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி தான் இப்போ கொஞ்சம் பார்சலையுமே எடுத்துட்டு ட்ரீம் கம்பெனிக்குள்ளே லிஃப்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறான். அப்போ பார்த்தா லிஃப்ட் ஓப்பன் ஆனதுமே சன்னிங்க
சன்னிங்கிற ஒரு ஆக்டர் அவனுடைய மேனேஜரை போட்டு திட்டுன்னு திட்டி அவன் அப்படியே லிஃப்ட்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுறான். என் கண்ணு முன்னாடியே முழிக்காத, பொழுங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு லிஃப்ட்ல மேலே போயிடுறான். இங்க இவ்வளோ அசிங்கத்தையும் வாங்கிட்டு அந்த மேனேஜருமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நிற்க அது எல்லாத்தையுமே இங்கே சன்னுமே லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தவன் கீழே விழுந்து கிடக்கிற அவருடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கீழே குனிஞ்சு எடுத்து அவர்கிட்ட தரான். அதை வாங்கிக்கிட்டு அவரும் மீசையில மண்ணோட்டாத மாதிரி ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் ஜஸ்ட் சும்மா ஷூட்டிங் தான் எடுத்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு பச்சையாக போய் சொல்றாரு. ஆனால் இதை சன்னு நம்புற மாதிரி தெரியல. உங்களை திட்டிட்டு போனானே அந்த ஆக்டர், அவன் என்ன அவ்வளோ ஃபேமஸா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறான். அது அவன் தான் அந்த கம்பெனிலேயே நம்பர் 1ன்னுலாம் சொல்லிட முடியாது, இருந்தாலும் அவனும் கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னுடைய கண்ணை தான் ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. அதில் அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. தம்பி, உன் முகத்தில் ஆக்டர் ஆகிறதுக்கான ஒரு கலை தெரியுது. நானும் இந்த கம்பெனியில் ஒரு டேலண்ட் மேனேஜர் தான். நான் நினச்சா உன்னை ஒரு நல்ல ஆக்டராக மாற்ற முடியும். இந்த ஃபீல்ட்லேயே சொல்ல போனால் நான் 20 வருஷமா இருக்கேன் தெரியுமா. ஆக்டிங் மட்டும் இல்லை, டான்ஸிங்கு, சிங்கிங்கு, உன்னுடைய சோஷியல் மீடியா கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பிஸ்னஸ் கார்டை தான் எடுத்து அவன்கிட்ட நீட்டுறாரு. ஆனால் அவன் இது எல்லாத்தையும் ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்தாப்பா வாங்கிக்கோப்பா அப்படின்ட்டு அவர் மெனக்கிட்டு சொல்லவுமே தான் இவனும் வர வழி இல்லாமல் அதை வாங்கிக்கிறான். இந்த மேனேஜருடைய பேரு கஜான். சொல்ல போனால் இந்த சீரீஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேரக்டரு. இப்போ சன்னு கையில் அவருடைய பிஸ்னஸ் கார்டை கொடுத்துட்டு அவரும் இந்த கம்பெனியில் பண்ண வீர தீர சாகசங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா பட்டியலிட்டுக்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் யாரா கேட்டாங்கிற மாதிரி சன்னும் எனக்கு என்னன்னு நின்றுக்கிட்டு இருக்கான். இது அவருமே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம் போலேயே அப்படின்ட்டு, சரி தம்பி எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போக அவர் கொடுத்த கார்டை இவனுமே அவனுடைய பைக்குள்ளே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அந்த கம்பெனியில் கொடுக்க வேண்டிய டெலிவரிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி அவன் வேலை செய்கிற இடத்துக்கே வந்து மற்ற டெலிவரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அவனுடைய வண்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு அவனுடைய சூப்பர்வைசர் தான், எப்பா நீ இதுக்கப்புறம்லாம் எந்த டெலிவரியும் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நேற்று நைட்டு 2 ஷிஃப்ட் போயிட்டேன், இப்போ வாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ண என்கிட்ட இருந்து தான் காசு கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே வருது அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ராத்திரி நாங்கள் கரோக்கே பார்ட்டிக்கெல்லாம் போகிறோம், நீயும் வரியான்னு சொல்லி கூப்பிட்டு அவன் அதுக்கு வரலன்னு சொல்லிடுறான். இது ஆல்ரெடி அவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வேலைன்னு சொல்லி ஓடாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியாடா, உனக்கு எதுவும் கடன் இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாரு. ஆமாங்க, இவனுக்கு கடன் இருக்கு. முன்னொரு காலத்தில் இவன் கடன் வசூலிக்கிற நிலைமையில இருந்தான், ஆனால் இப்போ கடன் அடைக்க வேண்டிய நிலைமையில தான் ஓவர் டைமில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே திருப்பியும் ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அதாவது இவனுடைய தம்பி இறக்குறதுக்கு முன்னாடி இவன் எப்படி அந்த கடன் வசூலிக்கிற கும்பல் கிட்ட வந்து ஐக்கியமானாங்கிற அந்த ஒரு கதை. பெருசா ஒன்றும் இல்லை, இவன் ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இவனை ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு இவனும் பார்க்கிங் லாட்ல கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கும் போது இவன் கையில டிஸ்மிஸ் லெட்டர் கொடுத்த அந்த ஸ்டாஃபையே 4-5 ரவுடி பசங்க சேர்ந்து அவங்க மேல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி வாங்கின கடனை கொடுக்குறியா இல்லையா அப்படின்ட்டு அவங்கள கொளுத்த போற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே பயத்துல கெஞ்சிக்கிட்டு இருக்க. இவனுமே அதை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறான். இருந்தாலும் மனசு கேட்கல. நேரா திரும்பி வந்து அவங்க கிட்ட சண்டை போட பார்த்தா இவனும் ஒரு ஸ்கூல் பையன், அவங்க ரவுடிசத்திலேயே ஊறி போன ஆட்கள். இவனை அடிச்சு உட்கார வச்சு, என்னடா காப்பாத்த வரிய, நீ என்ன பெரிய ஆபத் பண்றவனா, இவ கொடுக்க வேண்டிய 5 மில்லியனை பின்ன நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும் சன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த சியா போங்கிற ரவுடியோடைய மூஞ்சில காரி துப்பிட்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா அப்படின்ட்டு செம்ம தில்லா சொல்றான். இது அந்த ரவுடிக்குமே அவனுடைய தைரியத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம நீ என்னுடைய கேங்கரை வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொன்னவன் தான். கடனை ஒழுங்கா வாங்கினவங்க கிட்ட இருந்து வசூலிக்கலன்னா போதும். இவனுக்கு தான் பயங்கரமா அடி விழுகுது. பாட்டில எல்லாம் மண்டையில போட்டு உடைச்சு ரத்தம் வந்தாலும் கூட கண்டுக்காம மூளையை என்ன வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு மாணவரையே அவனை அசிங்கப்படுத்துறது. பாச இப்படி ஒரு கொடூரமானவனா இருக்கும்போது அவனுக்கு கீழே வேலை செய்யற சன்னு மட்டும் எப்படி இறக்கம் உள்ளவனா இருக்க முடியும்? பிடிக்கலனாலும் வர வழி இல்ல, ஹை ஸ்கூல் டிராப் அவுட்டு, வாழ்றதுக்கு காசு வேணும்ல, அதனாலதான் வர வழி இல்லாம எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த பாசு பையகிட்ட நல்லா அடி வாங்கிட்டு இவனும் டின்னரை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரான். இவன் வீட்டுல யார் இருக்கான்னு இன்னொரு பையன் இருக்கான். இவன் யாருன்னு தெரியுதா மக்களே? அந்த சன்னிங்கிற ஒரு ஆக்டர் நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, அவனே தான். இப்ப இவனுடைய பேரு வந்து சன்னி கிடையாது, இவனை பேங்க்னு சொல்லி தான் அவன் கூப்பிடுறான். இருந்தாலும் நம்ம சன்னினே கூப்பிட்டுக்கலாம், எதுக்கு 2-3 பேர்லாம் வச்சுக்கிட்டு. அந்த சன்னிங்கிற பையனும் வேற யாரும் கிடையாது, நம்ம சன்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான். 2 பேரும் லிவிங் டுகெதர்ல தான் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒன்றும் பெரிய ஆக்டர்லாம் கிடையாது போல, ஜஸ்ட் ஆக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இவனுமே சன்னுடைய மண்டையில உள்ள காயத்தை பார்த்துட்டு, இப்ப எங்க அடி வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கவும், தவறி விழுந்துட்டேன்னு சொன்னா நம்பவா போற அப்படின்ட்டு அவனும் அசால்ட்டா சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கே தெரியும் அப்படின்ட்டு இவனு சொல்ல, அப்புறம் சன்னுமே அவன் கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கலாமேன்னு சொல்லி கிட்டக்க வரான். ஆனா சன்னி ஏதோ அப்செட்டா இருக்கான் போல. அதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னோம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு இவன் சமாளிக்கிறான். அதான் என்ன விஷயம்னு கேட்கறேன்ல அப்படின்னு கேட்கவுமே தான், ஒன்றும் இல்லை, நான் ஆக்டிங் கிளாஸுக்கு போறேன்ல, அதுக்கு இன்னும் ஃபீஸு கட்டல, 10,000 ரூபா தேவைப்படுது. நானும் எங்கெங்கேயோ கேட்டேன், ஆனா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண. சன் இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. அவன் கிட்ட இருந்து போன்ல 10,000 ரூபா இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் இவன் மூஞ்சில ஒரு ஒளிவட்டமே தெரியுது. அப்படியே திருப்பி சன்னுக்கு கிஸ் பண்ண விட்ட ரொமான்ஸை இவங்களும் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டா வெளியே இருந்து யாரோ கதவு தட்டுறாங்க. வந்திருக்கிறது சன்னுடைய தம்பி தான். இவனுமே திறந்துட்டு வெளியே வர,
தம்பி இவனுக்காண்டி சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை வெளியே வச்சு வராண்டால இவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் தம்பி சொல்றான், அம்மாக்கு நாங்க உடம்பு சரியில்லைன்னு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதுல அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்காண்டி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு 2 லட்சம் செலவாகுமா. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா அப்படின்ட்டு அண்ணன் கிட்ட கேட்கவும், இதை இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த சன்னுக்குமே அவங்க அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு லைட்டா ஃபீலிங்கா தான் இருக்குது. இருந்தாலும் எதையும் காமிச்சிக்காம அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு, அது என்ன 2000 2 லட்சம் என்கிட்ட எப்படி அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு தம்பிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அவனும் மூஞ்சி அப்படியே சோகமா வச்சுக்க. அதை பார்த்துட்டு சன்னுமே, என்கிட்ட இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனா அதுக்கு ஏதாச்சும் நான் வழி பண்றேன், 2-3 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லவும் தம்பி இதை புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நீயும் அடிக்கடி அம்மாவெல்லாம் பாக்குறதுக்கு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். எங்க சன்னுமே திருப்பி அவனுடைய ரூமுக்கு வந்துட்டு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி பணத்தை புரட்டலான்னு சொல்லி தான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள்ல இருந்து பயங்கர இன்டென்ஸா கடன் வசூலிக்கிற வேலையில இறங்கிடுறான். பாரபட்சமே யாருக்கும் பாக்குறதே இல்லை. போன 50 பேர்கிட்டயும் கத்திய காமிச்சே வசூல் பண்ணிட்டு வந்துடுறான். அவனுடைய பாஸ் கிட்ட இருந்தும் அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய கமிஷனுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுடைய வீட்டுக்கும் போய் அவருடைய கண்ணு முன்னாடி அவருடைய பொண்ணுடைய கையை அறுத்திருப்பான்ல, அந்த சீன்லாம் இப்பதான் வருது. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவன் அந்த மாதிரி பண்ணதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு சேர்க்கறதுக்குன்னு இப்பதான் புரிய வருது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த பெத்த பொண்ணுடைய அப்பங்காரன் டென்ஷன் ஆகி பழி வாங்குற விதமா சன்னுடைய தம்பிய கத்தியாலேயே குத்திருப்பாரு. அவனும் அவன் தம்பி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வேக வேகமா போய் அட்மிட்லாம் பண்ணியிருப்பான். ஆனா ஓவர் ரத்தப்போக்கு காரணமா அவனுடைய தம்பியும் இறந்து போயிட்டான்ட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அவனால அதை ஏத்துக்கவே முடியல. கையெல்லாம் பார்த்தா தம்பியை தூக்கிட்டு வந்து அந்த ரத்த கரை தான். அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுமே போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தம்பியோடைய திங்ஸ் எல்லாத்தையும் அவன்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவனுமே அதெல்லாம் வாங்கிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வரான். உள்ளக்க தம்பி ரூம்லயும் அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் வைக்கும்போது அவனுக்கு அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசணும்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான். இவனும் நேராக ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க, தம்பி எங்க போனாரு அப்படின்ட்டு இவன்கிட்ட கேட்கவும், இனிமேல் என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க அப்படின்ட்டு அவனும் கேட்க, அது ஒன்றும் இல்லை, பேஷண்டோடைய நிலைமை இப்போ ரொம்பவே சீரியஸாக இருக்கு, இவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், காசு ரொம்ப செலவாகும், 2 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, இவனும் அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நிற்க. அப்போ பார்த்தா அவனுடைய ஃபோனுக்கு இவன் பேங்க்ல இருந்து யாரோ ஒருத்தங்க எல்லா காசையும் எடுத்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்துட்டு என்னதான் இவன் ஷாக் ஆனாலுமே இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் கிட்ட, நீங்கள் உடனடியாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, நான் என்னன்னாலும் பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இவனும் பேங்க்கும் இருந்து அந்த வீட்டுக்கு தான் வரான். பார்த்தா அந்த பயலை ஆளையே காணோம். அவன் துணி மணி பெட்டி படுக்க எதுவுமே இல்லை. அப்புறம் தான் நம்ம சன்னுக்குமே தெரியுது, இந்த பேங்க் பையன் தான் எல்லா காசையும் சுருட்டிட்டு இவனை ஏமாத்திட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டான்ட்டு. என்னதான் அவன் மேலே செம்ம கோவத்தில் இருந்தாலும் இப்போ அவனுக்கு அதை விட முக்கியமான விஷயம் அவங்க அம்மாவுடைய உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றணும். அதனால வேற வழி இல்லாமல் இவனும் இவ்வளோ நாள் இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பாஸுக்கிட்டே வந்து நிற்கிறான். எனக்கு கடனை ஒரு 2 லட்சம் தேவைப்படுது, நான் எப்படியாச்சும் அதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்கவும், ஐய கடன் வசூலிக்கிற உனக்கே இந்த நிலைமையா, ரைட்டு, நான் கடனை எப்படி வாங்குவேன்னு உனக்கும் நல்லா தெரியும், அதனால கஷ்டப்படாமல் என்ன அந்த நிலைமைக்கெல்லாம் கொண்டு போகாத, ஒழுங்கா கரெக்டாக தேதியானோடனே திருப்பி தந்துன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவருமே கொடுத்துட்றாரு இவனுக்கு. அந்த பணத்தை வச்சு தான் இவனும் அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எப்போ நல்லா இருக்கும்போது பார்த்துருப்பான்னா, கடைசியாக அவங்க கிட்ட அவனுடைய அந்த ஸ்கூல் டிஸ்மிஸ் லெட்டர் காமிக்கும் போது தான். அப்போவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள இப்படி பெட்டில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை அவனுக்கு. நாள் போக போக இவங்களுடைய உடல் நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக்கிட்டே வருது. டாக்டர்ஸுமே இவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்துட்டே வருதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இப்படியே அவங்க அம்மாவையும் இழந்து தம்பியையும் இழந்து காதலிச்சவனையும் ஏமாத்திட்டு போய் கடைசியில் கடனாளியாகவும் மாறிட்டான். அப்படியே ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. இவனை ஏமாத்தின அந்த சன்னிங்கிறவன் யாருமே தொட முடியாத லெவலுக்கு ஒரு பெரிய ஆக்டராக மாறிட்டான். ஆனால் இவனுடைய நிலைமையோ வாங்கின கடன் எல்லாத்தையும் திருப்பி அடைக்கிறதுக்காண்டி ராவும் பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்கான் டெலிவரி பண்ணி. அப்படிதான் இப்போ ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்ல திருப்பியும் நிறைய பார்சல் எல்லாம் கொண்டு வந்து டெலிவரி பண்ண வர அங்கே ஒருத்தர் நின்று ரொம்ப நேரமாக பார்சலுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற யாரும் கிடையாது, இந்த கம்பெனியோடைய ஓனர் நம்ம ஜெய்யோடைய அசிஸ்டண்ட் தான். சன்னு கொண்டு வந்துட்டு இருக்கிற டெலிவரியை பார்த்ததும் வேக வேகமாக அவன்கிட்ட ஓடி போய் டெலிவரி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆனால் உங்கள் பேரில் எந்த ஒரு டெலிவரியும் வரல அப்படின்ட்டு அவன் சொல்ல, அது எங்கள் பாச தாண்டா என்ன அனுப்பி விட்டாரு, வளவலன்னு பேசாமல் கூட்டுறா அப்படின்னு சொல்லுவான். இவனும் அதுக்கப்புறம் அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவனுக்கு தேவையான அந்த டெலிவரியை அவன் கையில் கொடுத்துட்றான். அசிஸ்டண்ட்டும் அதை வாங்கிட்டு நேராக மேலே வந்துட்டு ஜெயோடைய ரூமுக்கு வந்து என்னங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அவன் கையில் அந்த டெலிவரியை கொடுக்குறான். இவனும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கேருந்து போறியாங்கிற மாதிரி அசிஸ்டண்ட்டை பார்க்க அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே பாஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இவனுமே அந்த கவரை ஓப்பன் பண்ணுறான். உள்ளக்க பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி கான்ஃபிடென்ஷியலான விஷயம்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக கரோக்கி டு நைட்டுன்னு போட்டு ஒரு டெடிபேரோடைய பேம்ப்ளெட்டு தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அவனுமே ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது 4-5 ரவுடி பசங்க சேர்ந்து இவன்கிட்ட வம்பெடுத்திருப்பாங்க. உன்னுடைய இந்த அழகான முஞ்சில் எப்படி கத்தியை வச்சு கோடு கிழிச்சு அசிங்கப்படுத்துறேன்னு பாரு அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வரான். ஆனால் அவன் யாருன்னு தெரியல, டெடிபேர் காஸ்டியூம் போட்டிருக்கான். வந்தவன் அங்குள்ள 50 பேரையும் சும்மா விடலையா, போட்டு வெள்ளுன்னு வெளுத்தெடுத்து ஜெய்ய அவன் தான் காப்பாற்றுறான் அவங்க கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இன்டிமேட்டெல்லாம்
இருந்திருப்பான். காசை அவன் மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிருப்பான். ஆனால் அவன் யாருன்னு தான் ஜெய்க்கு இன்னும் வரைக்கும் தெரியல. அவனை அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஜெய்யும் விடாமல் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜெய்யுக்கு எப்போ தெரியும் அப்படிங்கிறது தான் மேட்டரு. இன்னொரு பக்கம் சன்னு இன்னும் அந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் தான் இருக்கான். டெலிவரி ரூமில் அவன் கொண்டு வந்த பார்சலையும் ஒன்று ஒன்றா அன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்க. அங்கே ஒரு ஓரத்தில் தான் சன்னியும் மற்ற ஆக்டர்ஸ் கூட சும்மா ஸ்மோக் பண்ணிட்டு ஜெயை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம கம்பெனியோட டைரக்டர் ஜெயை பற்றி இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டியாடா, ஏதோ ஒரு பையனை தான் ரொம்பவே மும்மரமாக தேடிக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டுட்டு இருந்த இன்னொருத்தனுமே, ஆமாடா அந்த பையனை அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்துருக்காரு போல ஒரு தடவை, அவன் யாருன்னு தெரியாம தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு சன்னியுமே, ஒருவேளை அந்த பையனை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமோ அதனால தான் தேடுறாரு போல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அந்த பையன் அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் காசை திருடிட்டு ஓடி இருப்பான். அதனால தான் அவனை போட்டு தள்ளுறதுக்காண்டி கூட இருக்கலாம். இந்த பெரிய ஆட்களெல்லாம் நம்புறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்டா. நீ கூட அவரை ஏதோ கரெக்ட் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன், பார்த்து நடந்துக்கோ, அதுக்கப்புறம் வான் நிலமே அதோ கதியாயிருப்போது அப்படின்ட்டு வான் பண்ண. ஆனால் இதை கேட்டுட்டு சன்னி சிரிக்கிறான். ஏண்டா இதை விட மோசமான விஷயத்தையே நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை இங்கே சன்னுமே வேலை பார்த்துக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சன்னியுமே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முட்டா பையில டேட் பண்ணேன்டா, அவனுக்கு சத்தியமா அறிவே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவன் கிராஜுவேட்டே ஆகாத ஒரு ரவுடி பையன், அந்த மாதிரி ஒரு ரவுடி பையலெல்லாம் ஏன்டா டேட் பண்ணேன்னு நினச்சி எனக்கே இப்போ ஆச்சரியமாக தான் இருக்குது. அவன் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு பிரச்சனை மட்டும்தான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவை அவனை கொல்றதுக்குன்னே ஒருத்தன் வந்தான் தெரியுமா. என்னை பார்த்துட்டு நான் என்ன அவனுடைய ரிலேட்டிவானு கேட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். உடனே நான் பிளேட்டை மாற்றிட்டேன்ல. அவன் தம்பி இப்போ தான் கீழே போனான், அவனை வேணா குத்தி கொல்லுன்னு சொன்னேன். அவனும் வேக வேகமாக ஓடி போனான். அதுக்கப்புறம் அவன் தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியல, செத்துருப்பான்னு நினைக்கிறேன் அநேகமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவனும் அங்கேருந்து பேசிட்டு போக, இதை இங்கே நின்றுட்டு கேட்டுட்டு இருந்த சன்னுக்கெல்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் இருக்குது. அந்த சமத்தில் பயங்கரமாக கோபமும் வருது. இவ்வளோ நாளாக அந்த சன்னிங்கிறவன் இவன் காசை மட்டும்தான் திருடிட்டு ஓடி இருக்கான்னு இவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். ஆனால் இப்போ தான் இவன் தம்பி செத்ததுக்கு அவன் தான் காரணம்னு தெரிய வரும்போது அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு ஒரு கொலை வெறி தெரியுது இவன் கண்ணில். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தணிக்க முடியாமல் இவனும் அந்த கம்பெனிலே உள்ள மொட்டை மாடிக்கு வர, அங்கே பார்த்தா அதிசயமாக ஜெய் நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுமே கொஞ்சம் சிகரெட் தர முடியுமா அப்படின்னு கேட்க, அவன் இவனை ஒரு ஆளாவே மதிக்காமல் நின்று அவன் பாட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். காசு வேணா தரேன் அப்படின்னு சொல்லவும் அவன் மதிக்காமல் அந்த சிகரெட்டை அப்படியே அசால்ட்டாக கீழே போட்டுட்டு போகிறான். எவ்வளோ நெஞ்செழுத்தா இருக்கணும் இவனுக்கு அப்படின்ட்டு. நம்மால மட்டும் என்ன சும்மாவா, கீழே இருக்கிற அந்த சிகரெட்டையும் எடுத்து வாயில் வச்சுட்டு அசால்ட்டாக அவனுமே இந்த அதுக்கான காசுன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே விட்டெறிகிறான் ஒரு 2 ரூபாய. அதுக்கப்புறம் தான் ஜெய் ஒரு நிமிஷம் திரும்பி அவனை பார்க்குறான். நீ கொடுக்க வேண்டியது 2 ரூபா கிடையாது, 2 லட்சம் அப்படின்ட்டு அவன்கிட்ட திமிரா சொல்ல, என்னடா அவ்வளோ காசு என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு என்ன பணக்காரனாக போறியா அப்படின்ட்டு அவன் ஆல்ரெடி பணக்காரன் தானே தெரியாமல் இவனும் பேசிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு இவனுமே ரொம்ப திமிராவே, ஏன் சிகரெட்டு நான் வைக்கிறது தான் வேலை, ஒழுங்காக மொத்த காசையும் கொண்டு வந்து கொடுங்க மிஸ்டர் 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, சரியான லூஸாக இருப்பான் போல அப்படின்ட்டு சன்னுமே இங்கே நின்றுட்டு அவன் பாட்டு அவனோட விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கட் பண்ண வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவனும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்க. இன்னைக்கு காலையில் சன்னி சொன்னது தான் இவனுடைய மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 5 வருஷமா எந்த ஒரு தப்பான வேலையும் செய்யாம ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிட்டு இருந்த இவனுக்கு துரோகம் பண்ணவனுடைய முகம் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அவனை சும்மாவே விடக்கூடாது, பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டான். அதனால இப்போ இவனுமே அந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்ல வேலை பார்க்குற மேனேஜர் காச்சும் பிஸ்னஸ் கார்டு இவன் கிட்ட கொடுத்துருப்பான்ல, அதை எடுத்து இப்போ இவனுமே ஃபோனில் அவருக்கு கால் பண்ணி நானும் ஒரு ஆக்டர் ஆகியே தீரணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறான். அநேகமாக அந்த சன்னியை விட ஒரு பெரிய ஆக்டராக மாதிரி அவன் மார்க்கெட்டையே க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. அதோட அங்கே சீனை கட் பண்ணி எபிசோட முடிச்சிடுறாங்க மக்களே. இனி வர எபிசோடில் அவன் எப்படி பழி வாங்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற மக்களே. பை பாய்.